ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இல்லூஷன் 3 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இல்லூஷன் 4th ஒன்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இல்லூஷன் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் கிடச்சிடும். அப்புறம் வந்து டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறமாட்டி டைரக்ட் லேபரோட டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறமாட்டி ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்து ₹2 அப்படின்னு சொல்லி பெர் ஹாருக்கு வந்து ₹2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2100 வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ்னு இருக்கா நம்ம கால்குலேட் பண்ணிடணும். அப்புறம் 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கு வந்து 15% பில்லிங் அமௌண்ட் ஆகும். ப்ராஃபிட் வந்து 10% பில்லிங் அமௌண்ட் ஆகும். கஸ்டமரோடைய ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 10% பில்லிங் அமௌண்ட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அப்புறம் நம்ம இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா 77 and 99க்கு காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஒர்க்கிங் ப்ராசஸ்னால் நம்ம வேறு எதுவும் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். காஸ்ட் ஷீட்டில் வரக்கூடியது தான். அதையும் நம்ம தனியாக ஃபைன் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ சம்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா 5th ஒன் வந்து நம்ம இப்போ ஒர்க்கிங் நோட் போட போகிறோம். 2100 இதில் பார்த்தோம் அப்படின்னா 2100 இருக்குது. டைரக்ட் லேபருடைய டோட்டல் ஹார்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு, அதாவது இந்த 400, 200, 300, 100 இந்த நாளையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 1000 வரும். இதுதான் டோட்டல் டைரக்ட் லேபர் ஹார்ஸ். ஓகேவா? 2100 கொஸ்டினில் இருக்குது ரூபா. இது 1000 வந்து ஹார்ஸு, வேலை பார்த்த நேரம். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 2.1 வருது. இங்கே வந்து ₹2 தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், 2.1 தான் எடுப்போம். இப்போ நம்ம காஸ்ட் ஷீட் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே எடுத்து போட்டோம். டைரக்ட் லேபர் கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ப்ரைம் காஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 2.1 நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ அதனுடைய ஃபேக்ட்ரி அமௌண்ட்டை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து ஓப்பனிங் ஒர்க்கிங் ப்ராசஸ், இந்த மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட் இந்த மூணையும் ஆட் பண்ணி காமிக்கும். அப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்கு இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டோட நம்ம வந்து ஃபைன் பண்ணிட்டோம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு காஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ராஃபிட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேல்ஸையும் நம்ம இப்போ ஃபைன் பண்ணி தான் ஆகணும். அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ற ஃபார்முலாவாக நம்ம எழுதுவோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட்ரி காஸ்ட் நம்ம இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். ஆடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு, ஆடு ப்ராஃபிட். செல்லிங் வந்து 15% பில்லிங் அமௌண்ட்டு, ப்ராஃபிட் வந்து 10% பில்லிங் அமௌண்ட்டு. ஓகேவா? இப்போது ஃபேக்ட்ரி அமௌண்ட் வந்து 77க்கு 22,420 இருக்குது. ஆட் நம்மளுக்கு என்ன, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் வந்து 15%, இது வந்து 10% ப்ராஃபிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கான சேல்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதுக்கான ரிமைண்ட் வேல்யூ தான் நம்ம இங்கே போடுவோம். ஏன்னா காஸ்ட்லாம் 2420 டிவைடட் பை 75%, 75 எப்படினா இந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய சேல்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 15% 10% மல்டிபிள் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அதான் அங்கே பண்ணியிருக்கோம். 15% 3227 போட்டோம்னா இதுதான் நம்மளுடைய 77க்கான 484. 77க்கான செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ. ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ 10 இருக்கா. சேல்ஸோட அமௌண்ட் இப்போ ஃபைன் பண்ண அமௌண்ட்டோட மல்டிபிள் பண்ணோன்னா 323 வருது. இதுதான் நம்மளுடைய 77 ஜாப்க்கான ப்ராஃபிட் வேல்யூ. அதே மாதிரி 99க்கான ஃபேக்ட்ரி வேல்யூ என்ன, 1990 டிவைடட் பை 75%. 15 10 2 25, 100ல் 25 ரிமைண்ட் பண்ணோம் அப்படின்னா 75. ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ தான் சேல்ஸ் வேல்யூ. இந்த சேல்ஸ் வேல்யூவில் 15% போட்டால் செல்லிங் வேல்யூ கிடச்சிரும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ கிடச்சிரும். அடுத்து 10% போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். இது அப்படியே இங்கே என்ன இது காஸ்ட் ஷீட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 484 398 போட்டோமா அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். ப்ராஃபிட்டும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 323
265 ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது நம்ம சேல்ஸ் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அதிலிருந்து தான் அந்த 10% கண்டுபிடிச்சது, இங்கே 15% கண்டுபிடிச்சது. ஓகே, இப்போ நம்ம தேர்டு பாயிண்ட் ஏ பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ பாயிண்ட் என்ன? காஸ்ட் ஷீட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பி பாயிண்ட் என்ன? சேல்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து சி பாயிண்ட் என்ன? ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒர்க் இன் ப்ராசஸ் என்ன? எல்லா டீட்டெயிலும் நம்மள்கிட்ட கையில் இருக்குது, அப்படியே தூக்கி போட போகிறோம். ஒர்க் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் இருக்குது, ப்ரைம் காஸ்ட் நம்ம 2 ஆட் பண்ணி போட்டுருவோம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து 2.1 ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஒர்க் இன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்கே வந்து ஒர்க் இன் ப்ராசஸோட வேல்யூ வந்து என்ன பண்ணோம்? மெட்டீரியலு, லேபரு, ஓவர் ஹெட் இந்த 3 ஆட் பண்ணி போட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஒர்க் இன் ப்ராசஸ் இந்த 2ஐயும் ஆட் பண்ணி டோட்டல் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.